Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. எதிரிகளோட பெலிஸ்டிக் ஏவுகணையை முறியடிக்கிறதுக்கு இந்தியாவோட புதிய பிரம்மாஸ்திரம். இந்தியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய 120 ரஷ்ய ஏவுகணைகள். ரஷ்ய மக்களை ராணுவத்தில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாடு கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு. இந்த பகுதியில் விரிவா பார்க்கலாம். முதலில் நமது DRDO BMDSன்னு சொல்லப்படக்கூடிய பெலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பேஸ் 2 வெற்றிகரமாக சோதனை செய்து பார்த்துருக்காங்க. BMDSனா என்ன, இது எதுக்கு உதவுது? 1999ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே கார்கில் போர் நடந்தது. அப்போது இந்தியாவை ஒப்பிடும்போது பாகிஸ்தான் கிட்ட அதிகமான மிசைல்ஸ் இருந்தது. அந்த நேரத்தில் சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு பாகிஸ்தானுக்கு தான் ஏவுகணைகளை கொடுத்து உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அங்கிருந்த ஏவுகணைகளால இந்தியாவுக்கு எப்போது வேண்டுமானாலும் பாதிப்பு வரலாம், இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம். அப்படிங்கிறதுனால ஏவுகணைகளை தாக்கி அழிக்கக்கூடிய இன்டர்செப்டார் மிசைல்களை உருவாக்குறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தொடங்கப்படுது. அதை 2000ஆம் ஆண்டு அப்போது பிரதமராக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான் தொடங்கி வைக்கிறாரு. அப்படி உருவானது தான் பெலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஒவ்வொரு நாடும் அவங்களோட வான்வெளிய எதிரி நாட்டு விமானம், ஏவுகணை, ட்ரோன் இதுகிட்ட இருந்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். தமிழில் வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. நமது இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரத்துல இருந்து எதிரிகளோட ஏவுகணை வருது, எவ்வளவு தூரத்துல அதை இடைமறித்து தாக்கி அழிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதில் பல வகைகள் இருக்கு. அதில் ஒன்றுதான் BMD, பெலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ். இதுல பேஸ் 1, பேஸ் 2ன்னு 2 கட்டங்கள் இருக்கு. நமது DRDO ஏற்கனவே பேஸ் 1 உருவாக்கி வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா 2000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஏவப்படக்கூடிய எதிரி ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அழிக்கக்கூடிய திறன் கொண்ட இன்டர்செப்டார்ஸ் அதுல பயன்படுத்துவாங்க. எடுத்துக்காட்டா பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய காரி மிசைல்ஸ், ஷாகின் மிசைல்ஸ், சீனா கிட்ட இருக்கக்கூடிய டாங்ஃபெங் 21 இதெல்லாம் இந்திய நிலப்பரப்பை தாக்க வருது அப்படின்னா பேஸ் 1ல இருக்கக்கூடிய இன்டர்செப்டார் அவற்றை இடைமறித்து தாக்கி அழிச்சிடும். இதுவே பேஸ் 2 எடுத்துக்கிட்டோம்னா 5000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய திறன் கொண்ட பெலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிக்கக்கூடிய இன்டர்செப்டார்ஸ் அதுல இருக்கும். இந்த கட்டத்துல தான் AD-1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தாட் அனலாக் இடைமறிப்பு ஏவுகணை பயன்படுத்தப்படுது. இதனோட சிறப்பு அம்சம் அப்படின்னாவே ஏவுகணைகளை ஹை ஆல்டிடியூட்ல வரும்போதே, அதாவது 200 கிலோமீட்டருக்கு முன்பாகவே எதிரியோட பெலிஸ்டிக் மிசைலை இடைமறித்து தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இந்த பேஸ் 2ல தூரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சக்தி வாய்ந்த ரேடாரும் இந்த கட்டத்துல தேவைப்படுது. அதற்காக தான் நம்ம உள்நாட்டிலேயே தயாரித்திருக்கக்கூடிய ஸ்வாட் ஃபிஷ் ரேடார் இதுல பயன்படுத்தப்படுது. ஆக இந்த பேஸ் 2ல இருக்கக்கூடிய இந்த AD-1 இன்டர்செப்டார் மற்றும் ஸ்வாட் ஃபிஷ் ரேடார் இது எப்படி இலக்கை தாக்கி அழிக்குது அப்படிங்கிறத தான் தற்போது சோதிச்சு பார்த்துருக்காங்க. இப்போது இந்தியாவில் 4 இடங்கள்ல இந்த ரேடாரை நிலைநிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இங்கு குறிப்பிட்டு சொல்லணும். தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய சோதனை தொடர்பா DRDO என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பூமியோட வளிமண்டலத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய டார்கெட்டை இடைமறித்து அழிக்கக்கூடிய 2ஆம் நிலை ஏவுகணை விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கு, சோதனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒடிசா மாநிலம் சந்திப்பூர்ல தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த சோதனையில ரேடார் ட்ராக்கிங், மிசைல் கைடன்ஸ், கம்யூனிகேஷன் லேயர் எல்லாமே சோதனை செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் இன்டர்செப்ஷன் அங்கு நடந்ததா அப்படிங்கிற பற்றின எந்த ஒரு தகவலும் வெளியாகல. ஒரு சில நாடுகள் கிட்ட மட்டும்தான் இந்த பெலிஸ்டிக் மிசைல்களை இன்டர்செப்ட் செய்யக்கூடிய மிசைல்ஸ் இருக்கு. தற்போது அந்த ஒரு சில நாடுகள்ல ஒன்றாக நம்ம இந்தியாவும் மாறி இருக்கு. அச்சுறுத்தல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சீனா, பாகிஸ்தானுக்கு இது சவால் கொடுக்கக்கூடிய விதமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இஸ்ரேல்னு இந்த நாடுகள் கிட்ட மட்டும் தான் இந்த டெக்னாலஜி இருந்துட்டு இருக்கு. தற்போது அந்த லிஸ்ட்ல நம்ம இந்தியாவும் இணைஞ்சிருக்கு. அடுத்ததா பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்துல ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு இல்லையா? தற்போது இந்தியாவுக்கு 120 அதிநவீன ஏவுகணைகளை ரஷ்யா கொடுத்திருக்கு. இந்த வகை ஏவுகணைகள் பாத்தீங்கன்னா தரையிலிருந்து வானில் இருக்கக்கூடிய டார்கெட்டை தாக்கி அழிக்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கான். இந்த வகை ஏவுகணைகள் பாத்தீங்கன்னா தரையிலிருந்து வானத்தில் இருக்கக்கூடிய இலக்கை சரியாக தாக்கி அழிக்கக்கூடியது. குறிப்பாக போர் விமானங்களை எளிதில் தாக்கக்கூடியது. கடந்த 2019ஆம் ஆண்டு
பாகிஸ்தானோட எல்லைக்கோட்டை கடந்து சென்று பயங்கரவாத முகாம்கள் மீது நமது இந்தியா வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் பாகிஸ்தான் எப்போது வேண்டுமானாலும் இந்தியா மீது தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் இப்போது வரைக்குமே இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ரஷ்யா கொடுத்திருக்கக்கூடிய ஏவுகணை இந்த அச்சுறுத்தல்களை எல்லாம் கண்டிப்பா சமாளிக்கும். ஏற்கனவே சீனாவோடு மோதல் போக்கு இருந்தபோது இந்தியாவுக்கு S-400 வகை ஏவுகணையை கொடுத்து உதவியது ரஷ்யா தான். ரஷ்யா கிட்ட இருந்து S-400 அப்படிங்கிற அதிநவீன வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை $5 பில்லியன் மதிப்புல வாங்குறதுக்கு இந்தியா கடந்த 2018ஆம் ஆண்டு ஒப்பந்தம் பண்ணினாங்க. இந்த வகை ஏவுகணைகள் பார்த்தீங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய தன்மை கொண்டது. என்னதான் ஏவுகணை வந்து இடைமறித்து தாக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இதை தாக்கி அழிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாது அப்படின்னு சொல்றாங்க. எனவே உலகம் முழுவதும் இந்த ஏவுகணைக்கான டிமாண்ட் வந்து அதிகமாகவே இருக்கு. இந்தியாவுக்கு வந்த இந்த ஏவுகணை தற்போது சீன எல்லையிலும் பாகிஸ்தான் எல்லையிலும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இது கப்பல், விமானம், சக பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை வந்து தாக்கி அழிக்கக்கூடிய திறன் கொண்டது. இந்த S-400 தொடர்ந்து சிறிய இலக்குகளை தாக்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணைகளை ரஷ்யா தற்போது இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறது சர்வதேச அளவில் பெரும் கவனத்துக்கு உள்ளாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ரஷ்ய ராணுவ படைகள் உக்ரைன் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ராணுவத்தில் சேரக்கூடிய குடிமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை நாங்க வழங்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு ரஷ்ய மக்களை மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா உக்ரைன் உலக நாடுகள் கிட்ட இருந்தெல்லாம் முடிஞ்ச அளவு நிதியை திரட்டுறதுக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய நிலையில ரஷ்ய அரசோட இந்த அறிவிப்பு உக்ரைன்ல தாக்குதலை இன்னுமே தீவிரப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா உக்ரைன் வந்து உலக நாடுகள் கிட்ட இருந்தெல்லாம் நிதி திரட்டணும் அப்படிங்கிறதுக்காக போராடிட்டு இருக்கு. ரஷ்ய அரசோட இந்த அறிவிப்பு இப்போது உக்ரைன்ல இன்னுமே தாக்குதலை தீவிரப்படுத்தும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. மாஸ்கோ மேயர் அலுவலகம் இது தொடர்பா ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதியதா ராணுவத்தில் சேரக்கூடிய நபருக்கு 1.9 மில்லியன் ரூபாய், அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல வந்து 18 லட்சம் ரூபாயை வந்து முன்பணமா நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது போக முதல் ஆண்டு சம்பளம் மட்டுமே பார்த்தீங்கன்னா 5.2 மில்லியன் ரூபாய் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 50 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இதன் மூலமாக மாஸ்கோவோட ஒப்பந்த ராணுவ வீரரோட ஒரு ஆண்டு சம்பளம் அப்படிங்கிறது ரஷ்ய நாட்டோட சராசரி குறைந்தபட்ச ஊதியத்தை விட 5 மடங்கு அதிகம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு பெரிய தொகை வந்து அறிவிக்கப்பட்டதன் மூலமா ரஷ்யா வந்து பல பொருளாதார சிக்கல்களையும் கண்டிப்பா எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது. இருப்பினும் இந்த நடவடிக்கை காரணமா இன்னும் ஒரு பெரிய படையை வந்து திரட்டுறதுக்கு ரஷ்யா தற்போது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யாவில் இந்த வருஷம் சுமார் 1,90,000 பேர் பார்த்தீங்கன்னா உக்ரைனோட எல்லையில அந்த பாதுகாப்பு படையில சேர்ந்து போரிடுவதற்கு தானாகவே முன் வந்திருந்திருக்காங்க. இதுவே 2023ஆம் ஆண்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 4,90,000 பேர் வந்து சேர்ந்திருக்காங்க. ஆக போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்துல ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து சேர்ந்திருக்காங்க. இதனாலதான் இராணுவத்துல சேர்றவங்களுக்கு அதிகமான சம்பளம், போனஸ், அது போக பல சலுகைகளும் தற்போது அங்கு வந்து அறிவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதோடு மட்டும் இல்ல, போரில் காயமடையக்கூடிய வீரர்களோட அந்த காயத்தோட தீவிரத்தை பொறுத்து அவங்களுக்கு அதிகமான பணமும் வந்து கொடுக்கப்படுது. இதனால தற்போது ரஷ்யாவில் அதிகமான வீரர்கள் இராணுவத்தில் வந்து சேர்வதற்கு முனைப்பு காட்டி வருவதா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இது பற்றியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology.